ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம கடைசியாக அல்லது இது ஃபைனல் நம்ம 7 days கோர்ஸ் அந்த ராஜயோகாவில் நம்ம ஒரு பட விளக்கங்கள் மாதிரி கொடுக்குற ஒரு கான்செப்ட் வந்து முடியுது. அது மேபி நம்ம இன்னும் நிறைய டாப்பிக்கில் நம்ம நிறைய தலைப்புகளில் பயிற்சி முறைகள்லாம் உண்டு. யோகா, 5 ரூபங்கள் சுற்றும் பயிற்சி, ஆத்மா பயிற்சி, கர்மனா என்ன, பிறப்பு, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். இது கடைசின்னு சொல்ல முடியாது. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 2-3 பட விளக்கங்கள் இருக்குது. பிரம்மகுமாரிகள் அமைப்பில் அந்த பட விளக்கங்கள் மாதிரி வச்சு இயக்கத்தினுடைய ரகசியங்களை சொல்கிற அந்த 7 days கோர்ஸில் இதுவும் ஒன்றாக இருக்கும். சரியா? இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் தான் வீடியோவில் பேச வந்திருக்கிறோம். இது பார்ட் நம்பர் 23. சரியா? நீங்கள் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி உள்ள பார்ட் வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கி அந்த வரிசையாக ஆர்டர் படி 1 by 1 நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா? இன்றைக்கி நம்ம ஒரு டாப்பிக்கில் தான் இமேஜ் வீடியோ பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி உள்ள ஃபோட்டோ. சரியா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பட விளக்கம். ஆக்சுவலி நாலேஜில் நிறைய விஷயங்கள், கடவுள் வர்றது, 100 வருடம், ரஷ்யா அமெரிக்கா உலகத்தை அழிக்கிறது, சொர்க்கமாக ஹெவன் பேரடைஸ் வைகுண்டம் வர்றது, இதெல்லாம் ஒரு கான்செப்டாக இருந்தாலும் நம்ம அந்த சொர்க்கத்தில் என்ன ஆக போகிறோம், ஸ்ரீமன் நாராயணர் ஆக போகிறோங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலி முழு யானையாக நீங்கள் அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் பார்க்கலாம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்கம். பல வகையில் எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒரு டச் பாயிண்டாக தான் கொடுக்கும். எல்லா விஷயங்களுமே நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம இந்த ஞானம் நாலேஜெலாம் எடுக்கிற பீரியட் டைம்லாம் பாருங்கள். அப்போ நம்ம புது குழந்தைகளாக இருப்போம். அந்த டைமில் அப்படியே நமக்கு புல் அரிக்கும் அவ்வளோ விஷயங்கள் கடவுள் வந்து கொடுக்கறது. அது ஒரு பெரிய பாக்கியம் நிறையா இருக்குது. அதில் இதுவும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நாராயணர் அண்டு லக்ஷ்மி ஆகலாம், குறிப்பாக ஸ்ரீமன் நாராயணர் ஆகலாங்கிற அந்த ஒரு கான்செப்ட் கொடுக்கறது நமக்கு ரொம்ப நம்ம ரொம்ப பிடித்த ஒரு நிலை. ஓகேவா? அந்த நிலையை தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவாக கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டாபிக் அப்படின்னா சத்தியுக், கோல்டன் ஏஜ், வேர்ல்டு ஆஃப் டுமாரோ, நாளைய பாரதம் எப்படி இருக்குதுன்னு. சரியா? அப்போ சத்தியுகம் மானிட வாழ்க்கையினுடைய பொற்காலம், நாளைய உலகம், நாளைக்கு இந்த உலகம் எப்படி ஆக போகுதுங்கிறத கான்செப்ட் கொடுக்கறதுக்காக தான் இது காட்டியிருக்கிறாங்க. சரியா? நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் இந்த உலகம் வந்து சொர்க்கமாக புது உலகமாக மாறும். சரியா? இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது கலியுகம். ஓகேவா? கலியுகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நல்லா படிப்போம், வாங்குவோம், டாக்டராகவும், இன்ஜினியராகவும், வக்கீலாகவும், நிறைய ப்ரொஃபஷனல் ரீதியாக நம்ம படித்து ஆங்கிலம் கற்றுக்கொள்வோம், ஹிந்தி கற்றுக்கொள்வோம், தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் நம்ம பேசுவோம், மலையாளம் பேசுவோம். அப்படி ஃபாரின் போனால் நம்ம அதற்கான மொழிகள் நம்ம பேசிக்கிறோம். சரி, அரபி கண்ட்ரி போனால் அரபி பேசுவோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த கலியுகத்தில் இந்த ஒரு பிரிவில் நம்ம வாழக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஸ்கூல், காலேஜ் கற்றுக் கொடுக்குது. ஒரு ப்ரொஃபஷனல் தொழில் லைனாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் அது ஆன்மீக ரீதியாலாம் பார்த்தா உங்களுக்கு இந்த ஒரு பிறவியோடலாம் முடியாது. பல பிறவி ரகசியங்கள் அது சொல்லும். வெறும் அற்பகால சுகத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கூட கஷ்டப்பட்டு அந்த படிப்பை வந்து அடையிறாங்க. ஆச்சரியமாக இருக்கு. அங்கே பிரம்ம பாபா இருந்த பீரியடெல்லாம் அப்படி கிடையாது. பிரகாசமணி தாதி தலைமையில் அந்த முரளியை படித்து எழுத உங்களுக்கு ஆத்மாவில் சக்தி இருக்குமா, அதற்கான டீச்சிங் மட்டும் கொடுத்தாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறவங்கள தான் முதல் நம்பர்லேயும் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த படிப்பு இதெல்லாம் பாருங்கள், இந்த ஒரு பிறவியோடு முடிஞ்சு போயிடும். அடுத்த பிறவிக்கு வந்தாக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த பிறவியில் நம்ம ஏபிசிடி தான் படிக்க போகிறோம். இல்லைன்னா இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இப்பு, இம்மு, இந்துன்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்துக்களுடைய அ, ஆ, இ தான் படிக்க போகிறோம். ஆனா தான் நம்ம போர்டில் போய் எழுத போகிறோம். ஆனால் பல பிறவிகளுக்கான படிப்பு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கற்றுக் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். சரியா? அது பல பிறவிகளுக்கான ரகசியம்.
அப்போ அந்த பல பிறவிகளாக நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சக்திகளை நம்ம அடையணுங்கிறதுக்காக தான் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இந்த ஆன்மீக பாடங்களை வந்து எல்லாருக்கும் கற்பிக்கிறாங்க. சரியா? நீங்கள் வந்து பணக்கார ஆட்கள் இல்லைன்னா ஏழை ஆட்கள், ரொம்ப சிறு வயது கொண்டவர்கள், நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு 9 to 10 இயர் ஓல்டு தான் ஆகுறீங்க, நீங்கள் 9வது வயசுலேருந்து 10வது வயசு தான் உங்களுக்கு ஆகுது. அப்போ நீங்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா இல்லை, எல்லா மதம் சார்ந்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் என்ன பண்ணிக்கலாம், எல்லா வயது ஒத்தவர்களும் என்ன பண்ணிக்கலாம், இந்த சிவராஜ யோகா மெடிடேஷன் வகுப்புகளை நம்ம பிரம்மகுமாரிகள் ரீதியாக போய் அடையலாம். நமக்கு பணம் ஒரு குறையாக இருந்துடக்கூடாது, பணத்தால் ஆன்மீக படிப்பு நமக்கு தடையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு பிரம்மகுமாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஆன்மீக படிப்பை முற்றிலும் நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, பணத்துக்காகலாம் செல் பண்ணல, விற்கலை. சரியா? எல்லாருமே நம்ம படிக்கலாம், இலவசமான ஒரு படிப்பு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம். சரியா? இனி இந்த நாளைய உலகம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீமன் நாராயணருடைய மகாலட்சுமியுடைய கண்ட்ரோலில் தான் போக போகுது. அதான் நீங்கள் பாருங்கள், விஸ்வ மகாராஜன், விஸ்வம்னாக்கி உலகம். சரி, அந்த உலகத்தினுடைய மகாராஜா யார் ஆக போறான்னா ஸ்ரீமன் நாராயணர் ஆவார். அப்போ ஸ்ரீ நாராயணன் ஆகிறாரு, ஸ்ரீ விஸ்வ மகாராணி ஸ்ரீ லட்சுமி ஆகுறாங்க. சரி, இவங்க ஆகுறாங்கன்னா நமக்கு என்ன பாடு, நம்ம தான் அப்படி ஆகிறோம், பிரம்மகுமாரிகள் தான் அப்படி ஆகுறாங்க. அதுக்கு தான் அந்த படிப்பு. சரியா? அப்போ இன்ஜினியரிங், டாக்டரு, வக்கீல்லாம் படிக்கிறாங்க, போலீஸ் படிக்கிறாங்க, கலெக்டர் படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உலகத்தையே தெரிஞ்சுக்கணுமா. சரியா? சமுதாயத்தில் சோசியல் சயின்ஸ்லலாம் படித்து எல்லா விஷயத்தையும் படித்து அந்த ஐஏஎஸ் கலெக்டர்லாம் படிக்கிறாங்க. வெறும் அது அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவங்க ஒரு ஒரு பேர் புகழ் கிடைக்குது. ஆனால் வெறும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆன்மீக படிப்பை விட ஐஏஎஸ் படிப்பு ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அப்போ அந்த படிப்பை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அது அந்த ஒரு பிறவிக்கு தான், அதுவும் வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல, அதுவும் ரெக்கமெண்டேஷன் தான் ஐஏஎஸ் ஆக முடியும். இல்லைன்னா நீங்கள் A1 ஆஃபீஸராக இருந்துட்டு போயிட வேண்டியது. சரி, எல்லாருக்கும் வேலையும் கிடையாது. அடுத்த ஒரு அசிஸ்டண்ட் ஐஏஎஸ் வேணா இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ நீங்கள் ஸ்ரீமன் நாராயணர் மகாலட்சுமி ஆகக்கூடிய ஒரு படிப்பை தான் அங்கே விஸ்வத்தினுடைய உலகத்தினுடைய ராஜா ராணி ஆகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எனக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுமே இந்த நாலேஜ் தான். ஏன்னா நான் என்னுடைய பிறப்பாக இருக்கலாம், என்னுடைய தந்தையினுடைய பிறப்பு வழி, என்னுடைய அம்மாவனுடைய பிறப்பு வழி, இது எல்லாமே பக்தி மார்க்கம் தான். நான் இப்போ இந்த சுவாமி தோப்புலாம் சொல்கிறாங்கல்ல, கன்னியாகுமரி நாகர்கோயிலில், அந்த சுவாமி தோப்புனுடைய கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவளி பையன் தான் நான், ஒரு நாடார் பையன் தான், இந்து நாடார் நான். சரி, நாட்டை ஆண்டார், நாட்டை ஆளக்கூடியவர்கள் தான் நாடாழ்வார், நாடார்ன்னு சொல்லுவாங்களாம். அப்படி இருக்கிற யாருக்குமே அங்கே அந்த ஞானம்லாம் கிடைக்கல. எனக்கு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இந்த ஞானம் கிடைத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் ஒரு பிரம்மகுமாரின்னு சொல்லிட்டு, அதுலேயும் ரொம்ப பிடித்தமான ஒரு நாலேஜ் என்னன்னாக்கி மனிதனும் தெய்வமாகலாம். சரி, அப்போ நாம தான் என்ன ஆக போகிறோம், நம்ம தான் ஸ்ரீமன் நாராயணர் ஆக போகிறோம். நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து நாராயணர் ஆகக்கூடிய நாலேஜ், மனிதனும் தெய்வமாகலாங்கிற அந்த சாத்வீக உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஆன்மீகம் இதுதான். அப்போ நம்ம கோயிலெல்லாம் போய் சாமி கும்பிட்டுருப்போம். ஏன்னா அப்பா கோயிலில் இந்த பெருமாள், நாராயணர், இதுக்கெல்லாம் அம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் சாமி ஆடுவார். எங்கள் அம்மாவுடைய அப்பா கோயிலில் பூசை பண்ணக்கூடிய பூசாரி, நாராயணருக்கெல்லாம் ஒரு பக்தனாக இருந்தவர். அப்படி ஒரு குடும்ப வம்சாவளியில் வந்த நான், நாராயணருடைய பக்தன் வழியில் இருந்து வந்த நான், ஒரு ஸ்ரீமன் நாராயணர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10-11 வருடங்களாக ஆன்மீக சிவராஜயோகா மெடிடேஷன் பயிற்சிகளில் அந்த ரகசியங்களை இறைவன் கொடுத்து நமக்கும் ஒரு பாக்கிய பயிற்சி முறையை கொடுக்குறான்னு, இது எவ்வளோ பெரிய விஷயம். சரியா? அப்போ பூஜாரியா இருந்த நம்ம வம்சம் என்ன ஆயிடுச்சு, பூஜைக்கு உரிய வம்சமாக ஆக்குறதுக்கு சிவத்தந்தை வந்திருக்கிறார். நம்ம பூஜையெல்லாம் இனி பண்ண வேண்டாம், அந்த பூஜைக்கு உரிய ஸ்ரீமன் நாராயணர் ஆகக்கூடியது. ஏற்கனவே சொன்னது போல வக்கீலுக்கு, டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு, ஐஏஎஸ்க்கு ஒரு படிப்பு இருக்கு, போலீஸுக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல, அதே போல ஸ்ரீமன் நாராயணர் ஆகிறதுக்கும் ஒரு படிப்பு இந்த உலகத்தில் இருந்திருக்கு. மகாராஜா ஆகிறதுக்கு ஒரு படிப்பு இருந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று இப்போ நேற்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க, ராஜயோகா என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட 1K 1000 பேர்கிட்ட பார்த்துருந்தாங்க. அப்போ ராஜயோகானா என்ன அப்படின்னா, அது ரொம்ப ஈஸி தான். நம்ம ராஜா ஆகிறதுக்கு செய்யக்கூடிய யோகம் வந்து ராஜயோகம். ராஜா ஆகிறதுக்கு ஆகக்கூடிய யோகம் நம்ம ராஜயோகம். நம்ம இந்த யோகா செஞ்சா நம்ம ராஜா ஆகலாம்.
அப்போ இந்த உலகத்துல அவரு நரேந்திர மோடிலாம் பாருங்க, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து நாலேஜ் எடுத்திருக்கிறாரு, 7 days கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கிறாரு. அப்போ அவரு ராஜா ஆக முடியும். இப்ப இருக்கக்கூடிய அந்த விகார ராஜாக்கள் மாரி அந்த நாட்டை பிடிச்சு பிடிச்சு ராஜா ஆனாங்கல்ல, அவங்களும் ராஜயோகா கற்று வச்சிருக்கிறாங்க, இந்த யோகா செஞ்சிருக்கிறாங்க, துளி செஞ்சிருப்பாங்க. அப்போ நீங்க நிறைய ஃபுல் நாலேஜ்லாம் யோகாலாம் கத்துக்கிட்டு நாலேஜ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க நாட்டை பிடிக்காத சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்த ஒரு ராஜாவாக ஆக முடியும்னு சொல்லிட்டு ராஜயோகா என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்போ அதுதான் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. அப்போ நம்ம அம்பும் கணையும் இல்லாம நமக்கு என்ன பம்ப அறுத்து என்ன ஆக போறோம், நாராயணர் ஆக போறோம். சரி, அப்போ இனி வர்ற இந்த உலகம், இந்த கலியுகம் இருக்குல்ல, கடைசி ஒரு போர்க்களமாக தான் இந்த கலியுகம் இருக்கு. சரியா, பசி பட்னி ஏழ்மை எல்லாருக்கும் இருக்கு பார்த்தீங்களா. எல்லாரும் என்ன சந்தோஷமான அந்த சொர்க்கத்தை தான், யாராவது இறந்தா என்ன சொல்றோம், சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றாரு. அப்ப இறந்தா சொர்க்கத்துக்கு போற கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எல்லாருமே நமக்கு உங்களுக்கு என்னங்க வேணும், எனக்கு சொர்க்கம் வேணுங்க, அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் சொல்றாங்களே. சிவ பதவி அடைந்தார், சிவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிவ பதவி தான், பரமாத்மா பரம்பொருள் அவரே வந்து இந்த நாலேஜ் நமக்கு கொடுக்குறாரு. பரமாத்மா வந்து நமக்கு இந்த நாலேஜ் கொடுக்குறாரு. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல பாருங்க, முழு யானையை பார்க்கலாம். கடவுளே வந்து நமக்கு இந்த ஞானம் கற்று கொடுக்குறாருன்னு இது எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்ரீமன் நாராயணர் பதவியை தந்தை கொடுக்குறாரு, நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம ஆகிறோம் ஆகல அது வேற. அப்போ நம்ம ஒரு ராஜயோகியாக இருந்து ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி செய்யக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை, பாக்கியத்தை 100 வருடத்துல கடைசி 78 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த நாலேஜ் நம்ம கட்டி காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் நம்ம ஒரு அறிவாக கொடுக்குறோம். சரி, அப்போ விஸ்வத்தை ஆளக்கூடிய, உலகத்தை ஆளக்கூடிய, யூனிவர்ஸை வேர்ல்டை ஆளக்கூடிய ஒரு மகாராஜா பதவியை கொடுக்குறாரு. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாராயணருடைய ராஜ்யம் வரப்போகுது. அதை தான் நம்ம இந்த போட்டோவில் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா, அப்போ சத்திய யுகம், சத்திய யுகத்தை தான் சொல்றாங்க மானிட வாழ்க்கையினுடைய பொற்காலம், மனித வாழ்க்கையினுடைய சந்தோஷமான பொற்காலம், மறக்க முடியாத ஒரு ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஒரு யுகம் தான் சத்திய யுகம். அப்போ நாளைக்கு அந்த உலகம் வரப்போகுது, சத்தியுகம் வரப்போகுது, ஜன்னத்து வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது, தர்ம யுகம் வரப்போகுது, பெரடைஸ் வரப்போகுது. அப்போ அந்த யுகம் வந்து நாளைக்கு வரப்போகுதுங்கிறத காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு உள்ள டாபிக். சரியா, பாருங்க, ஒரு உலக அரசாங்கம் தான் இருக்கும், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் தான், ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும். இப்போ எவ்வளவு கவர்மெண்ட் இருக்கு, வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வரை எவ்வளவு கட்சிகள் இருக்கு பாருங்க, இவ்வளவு கட்சிகள் இருக்கு. இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கிறதே நம்ம உயிருக்கே ஆபத்து. பாருங்க எவ்வளவு கட்சி, அம்மா பாரதத்துல தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்குன்னு பாருங்க. இத்தனை கட்சி இருந்த பிறகு நாடு விளங்குமா, உருப்படுமா? ஏடிஎம்கே ஜெயிச்சா டிஎம்கே காரங்க அராஜகம், ஏடிஎம்கே தோத்தா ஏடிஎம்கேனுடைய அராஜகம், அவங்க எதிர்கட்சி, ஆளும் கட்சி, உள்கட்சி, வெளிக்கட்சின்னுக்கிட்டு ஒரே சண்டை. சரியா, அந்த கட்சிக்காரங்க இப்படி அந்த எலெக்ஷன் டைம்லாம் பாருங்க, ஏடிஎம்கே சம்பந்தமான சேனல்ல டிஎம்கே ஆப்போசிட்டா பேசுவாங்க, நெகட்டிவா. பாருங்க, டிஎம்கே காரங்க அராஜகம் பண்ணாங்க, ஓட் போடக்கூடிய பூத்துல வந்துன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. அப்போ பல ஆட்சி முறைகள் இருக்கு. ஒரு குடை ஆட்சி முறைகளை இறைவன் உருவாக்குறாரு. ஒரு குடையின் கீழ் ஆட்சி இருக்கும். ஸ்ரீமன் நாராயணருடைய பாருங்க, ஸ்ரீமன் நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். அப்போ ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கும். இப்ப எத்தனை கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட்ங்கிறது பிஜேபி தான் இருக்கு ஆட்சி முறையில ஜெயிக்கிற ஒருத்தங்க. இருந்தாலும் எத்தனை எதிர்கட்சிகள் இருக்கு. சிங்கப்பூர் மாதிரிலாம் இல்ல. சிங்கப்பூர்லாம் பாருங்க, அவர் லீகோனிக்கு பிறகு அவருடைய பையன் வந்தார். அப்போ லீகோனி இருக்கிற காலத்திலே வந்து நிறைய கட்சிகள் வந்துச்சு, ஆனா அதை அப்படியே ஒழிச்சு கட்டிடுவாங்க லீகோனி கட்சி. சரி, அப்போ அவங்களாக எல்லா நாட்டிலுமே ஓட்டிங் மெத்தட் இருக்கு, ஆன்லைன் வந்துடுச்சு ஓட்டு. இப்போ உங்களுக்கு வாக்காளர் அடையாளம் மட்டும் கிடையாது, எல்லா அட்டை, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு லைசன்ஸு, அந்த இது ரேஷன் கார்டுலாம் முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, அதை எனக்கு மற்றது எதுவுமே கிடையாது, எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் உண்டுன்னா அதை வச்சு நீங்கள் ஓட்டு போடலாம். ஆன்லைன்லேயும் ஓட்டு வந்துகிட்டு இருக்கு, தபால் முறையில் ஓட்டு வருது. அப்போ அந்த அளவுக்கு ஓட்டிங் சிஸ்டமும் மாறிடுச்சு, பல ஆட்சி முறைகளும் வந்துட்டு ஃபுல்லாக ஊழல். அப்போ பாருங்க,
ஒரு உலக தர்மம் தான் இருக்குமா, ஒன் வேர்ல்டு ரிலீஜன், ஒரே மதம் தான் இருக்கும். இப்போ எத்தனை மதம் இருக்கு பாருங்க, அம்மா இத்தனை மதம் இருந்தா பாருங்க. அப்போ மதமா ஏன் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் எம்மதமோ ஆண்டவம் அந்த மதம். அப்போ பாருங்க, பிரம்மகுமாரிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அந்த யஜ்யத்தின் வாயிலாக தான் இறைவன் இந்த ஞானம் கொடுக்கிறாரு. அப்போ யஜ்யம்னு ஒண்ணு இருந்துச்சு, பிரம்மகுமாரிகள் ஓம் மண்டலி, அதுல இறைவன் பூந்து ஞானம் கொடுத்தாரு. அப்படி கிடையாது. நாங்க ஒரு கிறிஸ்தவங்க இருக்கிறோம், நாங்க ஒரு முஸ்லிம்கள் இருக்கிறோம். எங்க மதத்துலதான் இறைவன் இதெல்லாம் பண்ணுவாரு. நீங்க சொர்க்கம் போகணும் அப்படின்னா முஸ்லிம்கள் சொல்றாங்க. சொர்க்கம் போகணும்னா என்ன பண்ணணும், நல்லா மீன் திங்கணும், நல்லா நல்லா மாட்டு இறைச்சி திங்கணும், அப்பதான் உடம்பு புஷ்டியா இருக்கும். நீங்க சுன்னத் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. நீ சுன்னத் பண்றீங்க? நான் முஸ்லீம் மதம் சார்ந்து புத்தகம் தான் படிப்பேன். கிடையாது, நீ ரியல் முஸ்லீம் ஆகணும்னா அங்க வெட்டணும் நீங்கிறாங்க. அது எதுக்குங்க அதுல கொண்டு வெட்டுறாங்க? அப்பதான்டா சீக்கிரம், அப்பதான் வேக வேகமா காமம் அடையும். ஏன்னா நீங்க காமம் பண்ணும்போது அந்த தோல் ஒரு தடை. அதை கேட்கறவங்க கூட ஒரு மாதிரி நினைப்பேன், அதை போய் கட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அசிங்கம் பிடிச்ச மதங்கள் அப்படிதான் இருக்கும். மீன் துண்ணணுமா? ஏன்னா சொர்க்கத்துல என்ன இருக்குமா, கடல் இருக்குமா, அருவிகள் இருக்குமா, தண்ணி இருக்குமா, தண்ணிக்குள்ள மீன் இருக்குமா. முஸ்லிம்கள் சொல்றாங்க சொர்க்கத்துல அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மீனை பிடிச்சி நீ மீன் என் கைக்கு வான்னா மீன் கைக்கு வருமா, அது அப்படியே என் வாய்க்க போகுமா, மீன் முள்ளு மட்டும் வெளியே போகும்னா மீன் முள்ளு போய் தண்ணிக்க விழுமா. அப்போ அந்த தண்ணிக்குள் விழுற மீன் அப்படியே துடிச்சு மீனாயிருமா, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மீனை பிடிச்சி தம்பானா. பெண்கள் அங்க டிஃப்ரெண்டா வெரைட்டியா இருப்பாங்களாம், அழகழகா இருப்பாங்களாம் பெண்கள். அப்ப நீங்க யார் மேலேயும் தோல் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. முஸ்லிம்கள் சொல்றாங்க, நான் சொல்லல, முஸ்லிம்கள் சொல்றாங்க சொர்க்கத்துல அப்படி இருப்பாங்களாம். யார் மேலே என்ன வேணா, யாரும் என்ன வேணாலும் பண்ணலாமா. அங்க போலீஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் கிடையாதா. இப்பவுமே அரபு கண்ட்ரில அதுக்கு பவர் இல்லாம தான் வச்சிருக்கானுங்களாம். நம்ம ஆளுங்க தான் ஏதாவது பண்ணாக்கி குரானை ஓதிக்கிட்டே மரண தண்டனை கொடுக்குறாங்க. சரியா? அப்ப பாருங்க, ஒரு உலக தர்மம் தான் இருக்கும், ஒன் வேர்ல்டு ரிலிஜன், ஒரே ஒரு மதம் தான் இருக்கும். சரியா? ஐயா வழி இருக்கும்னா எல்லா வழியும் போயிடும். ஐயா வழியே சொல்லப்பட்டிருக்கு, பள்ளி வாசல் சர்ச்சு கோயில் எல்லாம் போகுதடா கடலுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஐயா வழி இருக்கு. எல்லாமும் போயிரும் கடலுக்குள்ள. சரியா? அப்போ உன் கோயில் இருக்கும், என் கோயில் இருக்கும், நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சுனாமி சுனாமிலாம் 2004. அப்போ பாருங்க, அந்த வேளாங்கண்ணி பக்கத்துல மேரி மாதாவினுடைய கோயில் டெம்பிள்லாம் இருக்கான். கோயில்ல அந்த டெம்பிள்ல தொட்டு வணங்கிட்டு சுனாமி உள்ள போயிட்டான். கன்னியாகுமரி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க பிள்ளையார் சிலை இருந்துச்சான். பிள்ளையார் சிலையை தொட்டு கும்பிட்டுட்டு கன்னியாகுமரி கடல் உள்ள போயிட்டான். அவன் மதத்துக்கு அவன் சாமியை உயர்வாதான் பேசுறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் நிறைய கோயில் பழக்க வழக்கங்களா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப டீப்பாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் அதை பார்த்தேன், எனக்கு அப்பதான் தெரியுது சுனாமியா இது வர அது வர போச்சு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஏன் வரல. அப்பதான் எனக்கு தெரியுது சென்ட்ரல அந்த இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் ஏரியாவில் சுனாமி எங்க வந்துச்சு, அப்படியே நம்ம தமிழ்நாட்டு அந்த தென் தமிழ்நாட்டையே கேரளாவோட காலி பண்றதுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம இடையில தான் நம்ம ஒரு மதில் சுவர் மாதிரி தான் ஸ்ரீலங்கா வச்சிருக்கோமே. ஸ்ரீலங்காவை ஒரு போட்டதுனால கன்னியாகுமரி அங்கனோடி இருக்கக்கூடிய கொஞ்சம் கடற்கரை ஏரியாக்கள் தப்பிச்சு, தூத்துக்குடிலாம் அங்கனோடி நாகப்பட்டினம் சென்னையெல்லாம் வெளுத்து வாங்கிடுச்சு. ஏன்னா அந்த இந்தோனேசியாவுக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி அந்த கேரளா ஏரியாவுக்கும் அந்த ஒரு தடையாக ஸ்ரீலங்கா இருந்திருக்கு, இலங்கை. அதை பார்க்கும்போதுதான் நல்ல நேரம் நம்ம தப்பிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ இந்த பக்கம் கோயில் இருந்தது, அந்த பக்கம் பள்ளிவாசல் இருந்தது, மேரி மாதா வேளாங்கண்ணி கோயில் இருந்தது. தயவு செய்து ஒரு பொருளை முன் பொருளாக வைத்து ரங்கனா பாட்டு பாடாதீங்க, எதுவும் உண்மை கிடையாது. நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நிலை வரும்போது தான் அந்த தடைகள் வந்துட்டு இருக்கு. மற்றபடி உங்களுக்காகலாம் அது பெரிய தடை இல்லை. உங்களுக்கு அந்த தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்ரீலங்காவே படாதபாடி படுத்திட்டு சுனாமி. அப்படி மதங்கள் ரீதியாக ஓம் மதம் என் மதம் பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இல்லை, எல்லாமே சிறுசு தான். ஒரே ஒரு மதம் தான் இருக்கும். என்ன இருக்கும்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும். இப்ப நம்ம தென் தமிழ்நாட்டுல வேணா, தென் இந்தியாவில வேணா நம்ம என்ன சொல்லிக்கிறோம், இந்தியான்னு சொல்லிக்கிறோம். இப்பவும் பாரத்ன்னு தான் அங்க வாயில வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. சும்மா இந்தியான்னு சொல்லி போர்டு எழுதுறதுக்கு வேர்ல்டு மேப்பே இருக்காது. எல்லாமும் அழிஞ்சு சின்ன பின்னமா மாறி போயிடும்.
உலகத்தினுடைய கால விஷயங்களே மாறிடும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல அந்த அச்சரேகை அந்த கோடை இந்த சென்டர் பாயிண்டே அக்குப்பஞ்சரே மாறிடும். ஆமா, அணுகுண்டுகள்லாம் போட்டு இப்பவும் மண்ணரிப்பு நடக்குது, அது நடக்குது. நாலாப்புறமும் மண்ணுலாம் அப்படியே பொங்கிக்கிட்டு அணுகுண்டு வெடிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பக்கம் இருக்கிற வெயிட் இந்த பக்கம் வந்ததுன்னா இந்த பக்கம் அப்படியே டேன் ஆகும். இப்ப இருக்கக்கூடிய அந்த ஹாட் சூடான அந்த கருமி பிளேஸ்ல என்ன ஆகும்? தண்டாவாக மாறும். எல்லா இடமே பொன் உலக பாரதமாக மாறிடும். நம்ம உலகம் தான், நம்ம பாரதம் தான் சொர்க்கமாக மாறப்போகுது. பாருங்க, ஏற்கனவே நம்ம பழையங்காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாங்களே, பொன் உலக பாரதம், மாதம் மும்மாரி மழை பொழித பாரதம், பாலாரும் தேனாரும் ஓடின பாரதம்னு சொல்றாங்க. நம்ம பாரதத்தை தான் நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்ப நம்ம பாரதம் ஏதோ நம்ம, ஏன்னா எல்லா நாட்டிற்குமே தாய்மொழி இருக்கு, எல்லா நாட்டிற்குமே அவங்க பிளாக் கொடி வச்சிருக்கிறாங்க, எல்லா நாட்டிற்குமே தாயை உயர்வாதான் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு சொல்லி தேசிய கீதங்கள்லாம் வச்சிருக்கு. அப்படின்னு எப்ப எல்லாருமே அவங்கவங்க நிலையை உயர்வாக வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லை. அப்ப ஒரு உலக மொழி, ஒன் வேர்ல்டு லாங்குவேஜ் இருக்கு. ஒரே ஒரு உலக மொழி தான் இருக்கும். என்ன மொழி இருக்கும்? ஹிந்தி தான் இருக்கும். சரியா? சிந்தி இருக்கலாம், ஹிந்தி இருக்கலாம். அந்த பாரதம் பொன்னுலகமாக இருக்கும். அங்க கொஞ்சம் ஒரு 9 லட்சம் பேர் உயிரோட இருப்பாங்க. அப்போ உலகத்தினுடைய ராஜ்யம் இவரு ஸ்ரீமன் நாராயணருடைய ஒரு குடை ஆட்சி முறை நடக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா மற்ற மொழியில மக்கள்லாம் உயிரோட இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பஞ்ச தத்துவங்களாலையும் உலக விநாசங்கள், உலக அழிவுகள் இருக்குல்ல, வேர்ல்டு வார்லாம் நடந்து ரஷ்யா அமெரிக்கா ஒட்டு மொத்த நாடுகளையும் அடிச்சு எல்லாமே முடிவடைஞ்சிரும். அப்படி முடிவடைஞ்ச பிறகு அந்த குறிப்பிட்ட ஏரியா மக்கள் இருக்கிற லாங்குவேஜ் தான் வரும். இப்ப இருக்கிற பிரம்மகுமாரிகள் என்ன பண்றாங்க? ஹிந்தி சரளமாக பேச முடியுது. ஒரு சில இடங்கள் தான் பெங்காலி பிரச்சனைகள் ஓடுதே ஒழிய மற்றபடி முழுக்க ஹிந்திலாம் அழகா பேச முடியும். அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் இப்ப இருக்கிறவங்க இன்னொரு அம்மா வயிற்றுல இதே ஒரு பிரிவின் தொடர்ச்சி அடுத்த பிரிவு தான். இதே போல அட்வான்ஸ் நிலையில இருந்து சத்தியுகத்துல இப்ப பிரிவு எடுத்திருப்பாங்க சொர்க்கத்துல. சரியா? அப்போ அந்த டைம்ல அவங்க பேசும் மொழி ஹிந்தி தான் இருக்கும். சரி, அப்போ நான் இப்போ போட்டு காட்டுறத பாருங்க. 5000 வருடம் பழமையானது தமிழ் மொழி. உண்மையிலே 5000 வருடங்களுக்கு பழைய தமிழ் மொழி பழைய மொழியான உண்மைதாங்க, பொய்லாம் அவங்க பாருங்க. தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா உலகத்திலுள்ள பாருங்க எத்தனை மொழி இருக்கு பாருங்க உலகத்துல. எல்லா மொழியுமே 5000 வருட ரெக்கார்ட் இருக்கு. சரி, அப்போ அந்தந்த காலத்துல என்னென்ன மொழிகள்லாம் வந்துன்னு பார்த்தா ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஹிந்தி வந்தது, ஓகேவா? முதல் பாதி சொர்க்கம் 2500 வருடம் ஹிந்தி வந்தது. அதுக்கு பிறகு புத்திஸ்டனுடைய பௌத்தம் வருது, அதுக்கு பிறகு கிறிஸ்டியானிட்டியினுடைய வருது, அதுக்கப்புறம் இப்ராஹிமினுடைய அரபு மொழியெல்லாம் வருது, எல்லா மொழியும் வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இங்க இருந்து அவங்க முகமது மாமூஜி கஜினி அலெக்சாண்டருடைய படையெடுப்பு வரும்போது ஏர்லி முந்தைய பாண்டியர்கள் அந்த கேரளா ஏரியாவில் 2300 2400 காலகட்டங்கள்ல வராங்க. அப்போ அந்த டைம்ல அவங்களால பேசப்படக்கூடிய அந்த கன்னியாகுமரி தமிழ், கொச்சை தமிழ் எல்லாம் பேசுறாங்க. கன்னியாகுமரி தான் ரியல் தமிழ் பேசுறவங்க. அப்போ அவங்க ரெக்கார்டே 2300 வருடம் நம்ம அழகா சொல்ல முடியும். அப்போ 5000 வருடங்கிறது எல்லாருக்குமே இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிளுங்கும் போது எல்லாமே பழமையான மொழி தான். 5000 வருடங்களுக்கு முன்னாடி பேசப்பட்டதுதான். மொத்தம் எத்தனை வருடங்கள் பேசப்பட்டதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மொத்த பேசப்பட்ட வருடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. தமிழா 2500 வருடங்கள் கூட கிடையாது. நான் அதுக்கு என்ன ப்ரூஃப்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்லணும்னா அவங்க ஒரு பிரம்மகுமாரி ஆனாலே புரியாது, அவங்களுக்கே கொஞ்சம் தடுமாறும். சாதாரண மக்கள் இந்த யாரோ சீமான் எதையோ பார்த்துட்டு 5000 வருடம் என் தாய்மொழி, அப்புறம் சீமான்லாம் ரொம்ப உறக்க சொல்லி அதை ரொம்ப சத்தமா சொல்லிட்டு அது உண்மையாயிரும் போல. அது நம்ம ஆராய்ச்சி முக்கியம் இல்லை. இருந்தாலும் உலகத்தினுடைய முதல் மொழி ஹிந்தி தான் வருது. சரியா? பல மொழியை 5000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மொழியும் இருக்கு. ரியலாக முதல்ல வந்த மொழி ஹிந்தி தான் வருது. அதுக்கப்புறம் 2300 வருடங்கள் காலகட்டத்துல முந்தைய பாண்டியர்கள், ஏர்லி பாண்டியன்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் சேர, சோழ, அதுக்கப்புறம் பல்லவர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பிந்தைய பாண்டியர்கள் கடைசியாக வராங்க. அதனால திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆளுங்க, அந்த நாகர்கோயில், எங்க கன்னியாகுமரி ஏரியாவில் உள்ளவங்க திருநெல்வேலி பார்த்தீங்களா பாருங்க, பாண்டிகாரங்கன்னு சொல்லுவாங்க. முந்தைய பாண்டியர்கள் உலகத்தை ஆடினாங்க. எங்களை சேர சோழர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. சேர சோழம்லாம் அங்க கேரளா ஏரியாவில் இருந்துட்டான். ரியல் பாண்டியர்கள் திருநெல்வேலி, எங்க கன்னியாகுமரி பார்த்தீங்களா சொல்லுவாங்க, பாண்டிகாரங்கன்னு சொல்லுவாங்க தமிழ் ஆளுங்களை. ஏன்னா நாங்க முந்தைய பாண்டியர்கள் முதலில். அப்போ பாருங்க, அப்போ அந்த முகமது மாமூது கஜினி அலெக்சாண்டர் படையெடுப்பு காலங்கள்ல அங்க இருக்கிற முந்தைய பாண்டியர்களாகவே நாங்க தான் வந்திருக்கிறோம், பிரம்மகுமாரிகள். அப்ப நம்ம அதுக்கு முன்னாடியே சத்தியுகம் திரேதாயுகத்திலேயோ ஏதோ ஒரு யுகங்கள்ல, ஏதோ திரேதாயுகமோ சத்தியுகமோ நம்ம வந்துதான், அதுக்கு பிறகுதான் நம்ம ராஜ்யத்துல இருக்கும்போதுதான், நம்ம ராஜ்யத்தை புடுங்க வரும்போதுதான் முந்தைய பாண்டியர்கள் பயந்து வராங்க.
அங்க வட மாநிலத்துல அவங்க பேர் பாண்டிஸுங்க என்ன ஏதுன்னு தெரியல. இங்க தமிழ் மொழிகளை பரப்பி பண்ணியிருக்கிறாங்க. நான் கூட என்னுடைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு வீடியோவில் தமிழ் மொழி எப்படி வந்ததுங்கிறத அக்யூரேட்டா 3 மணி நேரம் வீடியோ நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். அதை வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வேணாலும் கொடுக்குறேன். இப்போ நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்க பாருங்க. அது ரொம்ப கண்டே பிடிக்க முடியாது. போட்டேனான்னு எனக்கே டவுட் இருக்கு. போடலை நினைக்கிறேன். அது வேணாலும் போடுறேன். 3 மணி நேரம் வீடியோ போட்ட ஞாபகம் இருக்கு. தமிழ் மொழி உருவான ரகசியம்னு நினைக்கிறேன். சரி, பார்த்துட்டு நானே மறந்த மாதிரி இருக்கு. ஆனால் அதை நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் போடன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த அளவுக்கு. அப்போ மொழிகள் என்ன வருது? ஒரு உலக மொழி வருது, ஒன் வேர்ல்டு லாங்குவேஜ் தான் வருது. அப்போ ஒரே ஒரு மொழி தான் அங்கே பேசுவாங்க, அப்போ ஹிந்தி. அப்போ ஒரு உலக வம்சம், ஒன் வேர்ல்டு டைனஸ்டி தான் வருது. ஒரே கிங்டம், ராஜ்யம் தான், ஒரே ஒரு வம்சம் தான் இருக்கிறாங்க. மன்னராட்சி முறைகள் வருது, நாராயணருடைய வம்சம் தான் வருது. அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல தான் ராமராஜ்யம் வருது, ராமருடைய வம்சம் வருது. 12 ராமர் இருப்பாங்க, இதுல 8 நாராயணர் லட்சுமி இருப்பாங்க. சரியா? அப்போ இப்படி ஒரு வம்சம் வருது. அப்போ ஆன்மீகம் மற்றும் அரசியல் சக்திகள் ஒருவரிடமே இணைந்திருக்கும். ரிலிஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பவர் இன் ஒன் ஹேண்ட். ஒரே ஒருவருடைய கண்ட்ரோல் கையில தான் இருக்கும். சரி, அப்போ ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருப்பாருன்னா அவருக்கு கீழே நிறைய சிற்ற அரசர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு இடம்ங்கிறது ஒட்டுமொத்த பாரதத்தினுடைய ஐக்கியம் கிடையாது. கொஞ்சம் இடம் இருக்கும், மற்ற இடங்கள்லாம் கடல் நீரால சூழ்ந்து இருக்கும். ஏன்னா கொஞ்ச காலத்திலே பாருங்க 100 கிலோமீட்டர் கடல் உள்வாங்கும் சொல்றாங்க. சென்னையெல்லாம் கொஞ்ச நாளையில உயிர் இருக்கவே இருக்காது. ஆனா ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள், தட்பெட்ப நிலை, அதனுடைய மண் குவாலிட்டிலாம் டோட்டலா உருவாக மாறிடுச்சு. அப்படி நிறைய மாற்றங்களோடு இருக்கும். அப்போ ஒருவருடைய கண்ட்ரோல தான் உலகமே இருக்கும். அப்போ இப்போ இருக்கிற மக்கள் இறந்தாதானே, இப்போ இருக்கிற மக்கள் காணாம போனாதானே அப்போ ஒரு கூடிய ஆட்சி முறைகள்லாம் வரும், ஒருவருடைய ராஜ்ய முறைகள் வரும். அப்போ இந்த முறைகளை அவங்க பிரம்மகுமாரிகள் சொல்றாங்க. இப்படி ஒரு நிலை வருது. நவ்வார் நெவர், இப்போது இல்லையில் எப்போதுமே கிடையாது. இப்பவுமே நீங்க இந்த ராஜயோக பயிற்சி முறைகளை செய்யுங்க. 12-13 வயசு சிறு குழந்தைங்களுக்கு தான் இந்த ராஜயோக பயிற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு பர்மிஷன் இருந்தது. இப்போ ரொம்ப நாட்கள் கம்மியா இருக்கிறதுனால ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட கற்றுக் கொடுக்கலாம். சரி, அப்போ இப்படி புது உலகம் இந்த உலகம் மாறப்போகுது. பொன் உலக பாரதம். உலகம் எல்லாமே பொன் உலகமா இருக்கும். சிங்கமும் குட்டியும் என்ன ஆகும்? ஒரே நீரோடையில் நீர் அருந்தும். அதுகளுக்கு கூட ஒன்றை ஒன்று வதைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்படியே ரொம்ப பவித்திரமானதாக இருக்கும். எல்லாருமே சம்பூர்ண சதோ பிரதான நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு விகார உணர்வுகளே கிடையாது. ஸ்ரீமன் நாராயணர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து பேசும் மனநிலையே இருக்காது. அப்ப இதே பிரம்மகுமாரிகள்ல இதே ஒற்றுமையில இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் வருவாங்க. இல்லைன்னா நீங்களே பிரம்மகுமாரியா இருந்துட்டு உங்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, ஞானத்துல சந்தேகங்கள் இருந்தா சந்தேகங்கள் வர்ற அந்த யுகங்கள்ல தான் பிறவி எடுப்பீங்க. அப்போ பாபா சொல்றாரு, கடமையை செய்ய சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, நீங்க அதை செய்து முடிக்கிறீங்க, அவ்வளவுதான். பாபா கடவுள் உங்களுக்கு இந்த ஞானம் யோகத்தை தான் கற்றுக் கொடுக்கிறாரு. சரி, நான் அதான் என்னுடைய போன ஷார்ட்ஸ் வீடியோவில ராஜயோகம் என்றால் என்னன்னு அழகான விளக்கம் கொடுத்திருப்பேன். ராஜா வாங்குறதுக்கு நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் ராஜயோகம். அப்போ இந்த ராஜயோகம்ங்கிறத நீங்க ஈஸியாக கத்துக்கணும். நிறைய விஷயங்கள் நான் போன ஷார்ட்ஸ்ல அழகா கொடுத்துருந்தேன். அப்போ எப்படி இந்த உலகம் சத்தியுகமாக மாறப்போகுது. அப்போ மனிதனும் தெய்வமாகலாம், நீங்களும் ஸ்ரீமன் நாராயணர் லட்சுமி ஆகலாம்ங்கிற ஒரு முறையை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ ஒரே ஒரு முறை தான், கல்பத்துக்கு ஒரே ஒரு முறை தான் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த 100 வருட மகா சங்கம யுகம்னு ஒண்ணு வருது. டைமண்ட் ஏஜ், வைர யுகம் வருது. கோல்டன் ஏஜ்ங்கிறது தங்க யுகம், சத்தியுகம். சரி, அப்போ இந்த டைம்ல கடவுள் பரமாத்மாவே பாருங்க, பிரம்ம பாபாவுடைய உடல் சரீரத்துல இந்த ஞானம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு குல்ஜார் தாதி அவர்களுடைய சரீரத்துல இந்த ஞானம் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்துங்க, இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாமே இப்போ ஊத்தி மூடியாச்சு. 2 பேருமே தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு ஒருத்தங்க பிறவி எடுத்தாங்க, ஒருத்தங்க சூட்சுமதனத்துல சக்தி கொடுத்து டீமை கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் போற காலத்துல 2 தடவை பாபா மீட் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்ப பாருங்க, இப்ப மீட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் இப்ப கடைசி ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. கடைசி டைம். இப்ப எதுவுமே படிக்கவே முடியாது, படிப்பே ஸ்டாப் பண்ணக்கூடிய பீரியட் கடைசி 10 வருஷம். அப்ப ஞானம் அடைந்த 60-70 வருஷத்துல, ஏன்னா நம்ம பாரதத்துக்கு வந்ததே 1980 சம்திங்ல தான். ரோசி பேகன் யாரோ கொண்டு வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு, பாம்பேல இந்த மெட்ராஸ்ல உருவாக்குனாங்களாம்.
அப்போ கடைசி பாருங்க, அப்போ 80னா அப்போ என்ன ஆச்சு? அப்போ கடைசி 50 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த நாலேஜே வந்திருக்கு. வெறும் 40 வருடங்கள் கூட பெருசா கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியான டைம்ல 40 வருஷத்துல நமக்கு அந்த நாலேஜ் இப்பவுமே கொடுத்திருக்கிறாரு. இன்னும் 10 வருஷம் தான். இதை நம்ம விட்டுறவே கூடாது. மதங்கள் பின்னாடி போய் உங்க வாழ்க்கையை நீங்களும் கெடுத்துக்கொள்ளாதீங்க. அப்ப நீங்க மதம் சார்ந்து எனக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா, நான் கூடிய சீக்கிரமே மதங்கள் சார்ந்து நான் பைபிள் ரகசியம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸை நான் கொடுக்க நான் முயற்சி செய்யறேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதே போல நிறைய ரகசியங்கள் நான் முன்னாடி பார்ட் 22 பார்ட் நான் போட்டிருக்கிறேன். இது பார்ட் நம்பர் 23. அதனால நீங்க என்னுடைய அடுத்த முன்னாடி உள்ள பார்ட்லாம் பாருங்க. முழு ரகசியங்கள் இருக்கும் பிரம்மகுமாரிகள்ல. அப்போ நீங்க அதை என்னுடைய இதே யூடியூப் சேனல், நீங்க வீடியோ பாக்குறீங்களா, இந்த யூடியூப் சேனல்ல போய் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அதனுடைய சிவராஜ யோகா மெடிடேஷன் ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, அப்போ நீங்க அதை சர்ச் கிளிக் பண்ணி வரிசையை 1 by 1 பாருங்க. எல்லா ரகசியங்களுமே இருக்கும். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாரும் என்ன பண்றாங்க? சுகபோகங்களுக்கு ஆசைப்படுறாங்க, திருமண உறவுகளுக்கு ஆசைப்படுறாங்க, கணவன் மனைவியாக இருக்கணும், காதல் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அதனாலதான் சத்தியுகத்துல பாருங்க எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய யோக சக்தி தான் அங்க சத்தியுகத்துல இருக்கும். நீங்க உங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை காதல் அந்த அந்த ஆசை பாசங்களை துறந்து இருந்தா மட்டும்தான் நீங்க அவங்களோட வாழவே முடியும். மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது. திருமண உறவுகள்ல போயோ குழந்தைகள்லாம் நிறைய பேர் குழந்தைகளை கொஞ்சி ஆச்சரியமா இருக்கு. நாமளும் இப்போ இன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல பாருங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்கு, தெருவில் வார போறவங்களா அந்த குழந்தைய பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே போறான். அவங்க ஏதோ வெளியே உட்காந்து பீடி ஏதோ சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய தெருவில் போறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒரு 30-40 பேராவது குழந்தைய பக்கத்துல வந்து கொஞ்சிக்கிட்டு போறாங்க. நான் அவ்வளவு நேரமா ஒருத்தங்க பர்சனலா ஒருத்தங்களை பார்க்க வேண்டி இருந்தேன். 2 மணி நேரமா அவங்கள மீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அது அந்த குழந்தை யாருன்னே தெரியல. அந்த குழந்தை மட்டும் கிடையாது, எந்த குழந்தைய பார்த்தாலும் நமக்கு கொஞ்சனுங்கிற எண்ணம் வராது. அந்த அளவுக்கு உலகத்துல ஆசை பாசங்கள் அதிகமாயி போச்சு. காதல் செய்தே எல்லாருமே காதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே திருமணம் உறவுகள்ல ஈடுபட்டுட்டாங்க. அதான் பாபா சொல்ற, மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ நீங்க அவர்களை பட்டும் படாமல் இருந்தாதான் சந்தோஷமான வாழ்க்கையே வரும். அப்போ நீங்க புரிஞ்சுங்க. அப்போ லட்சுமி நாராயணர் ஆகி நீங்க ரொம்ப சுகபோக வாழ்க்கையை வாழ்றதுதான் மிகப்பெரிய பிராப்தி. ஒரே ஒரு முறை தான் நீங்க அந்த கல்பத்துக்கு இந்த பயிற்சி முறைகளை செய்யுங்க. ஏதோ மேரேஜ் செஞ்சுட்டீங்க, நோ ப்ராப்ளம். இனியாவது கொஞ்சம் பிரம்மச்சரியத்துல கடைபிடிச்சு நாராயணர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா தயவு செய்து கோயில்ல போய் சாமியெல்லாம் கும்பிடாதீங்க. அவங்க எல்லாருமே இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இருக்கு. கோயில உள்ள சிலைகள்லாம் இருக்கிறாங்க, 33 கோடி தேவர்கள். எல்லா தெய்வங்களுமே இப்ப பிரம்மகுமாரிகளாக மனிதர்களாக இருந்து இப்ப அந்த பயிற்சிகள் செய்து இவங்க தான் மறுபடியும் சொர்க்கலோகம் போறாங்க. அப்போ அது போன கல்பத்துல பிரம்மகுமாரிகள் இப்ப எடுத்த பயிற்சியை யாராலும் நன்மை அடைந்தார்களோ அவங்க கோயில் சிலையாக வச்சுட்டு போயிட்டாங்க. வேற எவனோ வச்ச கோயில் சிலைய தயவு செய்து நிறைய பேர் காட்டு கோயிலுக்கெல்லாம் போய் 2-3 நாள் உட்கார்ந்து இருந்து கெடா வெட்டி பொங்கல் வச்சு தின்னுட்டு இருக்கிறாங்க. காட்டு கோயில் சக்தியே கிடையாது, டம்மி. அதுகளுக்கெல்லாம் தீவிர பக்தனாலும் ஆகுற. அப்ப நீ என்ன நிலை அடைஞ்சிருப்பான்னு பாருங்க. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்க எப்படியாவது சென்டருக்கு போங்க. இல்ல எனக்கு சென்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அதான் நான் என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. நிறைய வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே 4 மினிட்லேயே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அதனுடைய சென்டருக்கு போகக்கூடிய ரகசியங்களை நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். இல்லைன்னா எனக்கு அதுவும் ப்ராப்பராக பார்க்க தெரியாது. நான் ஒரு ஊர் பக்கம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா பக்கம் இருக்கிறேன். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் பிரம்மகுமாரிகள் அட்ரஸ் இருக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா வித்தின் 1-2 ஹவர்ஸ்லயே நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு அந்த பிரம்மகுமாரிகளுடைய நீங்க சொன்ன அட்ரஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீதா பாடசாலையினுடைய முழு டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அவங்களுடைய ஃபோன் நம்பரோட நான் எடுத்து தரேன். என்னால் முடிஞ்ச உதவி தான் பண்ண முடியும். சரி, அப்போ நீங்க பார்த்துக்குங்க. பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க, நன்மை அடைந்து கொள்ளுங்க. சரியா? நான் இதோட ராஜயோக மெடிடேஷன் இதனுடைய பட விளக்கங்கள் முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் இனி நிறைய பயிற்சி முறைகள்லாம் உண்டு. பிரம்மகுமாரிகள் ஆத்ம பயிற்சி, கர்மா, யோக பயிற்சி இருக்கு, 5 ரூபங்கள் பயிற்சி இருக்கு, 16 ஆர்ட்ஸ், 108 ஸ்ரீமத்து, இதெல்லாம் சம்மந்தமா நான் குட்டி இனிலாம் ரொம்ப லெங்க்த்லாம் வராது. இனி பட விளக்கங்களோட தான் வரும். இருந்தாலும் நம்ம இந்த 7 days கோர்ஸ்ல போர்டு வச்சு எழுதி விளக்கம் கொடுப்பாங்க. போர்டு வச்சு நான் கொடுப்பேனான்னு தெரியல. ஆனா அந்த போர்டுல வச்சு எழுதக்கூடியது ஒரு போட்டோ மாரி, இதே மாதிரி போட்டோ இருக்காது.
நார்மல் வெள்ளை பேப்பரில் நம்ம எழுதி நம்ம இதே போல் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சு அடுத்த வீடியோவில் இருந்து மேபி அடுத்த வீடியோ அதுக்கு 2 வீடியோ கழித்து நான் ஒரு போடுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்த பட விளக்கங்களோட நம்ம சிவராஜ யோகா ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் ரீதியாக நம்ம மறுபடியும் சந்திப்போம். சரியா? இன்னொரு புது டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகேவா? ஓம் சாந்தி.